லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார் இயேசு. காலம் கடவுளின் பெருங்கொடை. மனிதரால் எல்லாம் உருவாக்க முடியும் எனச் சொன்னாலும் காலத்தை படைக்க முடியாது. வாழ்வில் பெறும் ஒவ்வொரு பொழுதும் இறை அன்பின் விழுது. அதை அணு அணுவாக ரசித்து வாழ்வதே வாழ்விற்கு அழகு. இன்றைய கடமைகள், பொறுப்புகள், வாய்ப்புகள், உறவுகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை நாளை என எண்ணிக்கொண்டிருந்தால் இன்று பெற்ற பொழுதுகளை கொலை செய்வதற்கு ஒப்பாகும். காலத்தை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளையும் இதுவே என் வாழ்வின் இறுதி நாள் எனக் கருதி உறுதியாக, உண்மையாக, உறவோடு உழைத்து வாழ்ந்தால் நாளை என்ற சொல்லே நமக்கு தேவையில்லை. வலிமையை விட பொறுமையும் நேரமும் மிக வலிமையானவையே. இறைவா, உம்மிலிருந்து ஊற்றெடுப்பதே காலம் எனும் நதி. அந்நதியில் இன்று இப்பொழுது எனும் படகில் பயணிக்கும் மனம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். திருவெளிப்பாடு அன்னை மரியா, ரோம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்ட நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. சமூகத்தில் அதர்மங்களும் தீமைகளும் சீர்கேடுகளும் புரையோடி மனிதர்களிடம் ஒரு முழுமையான சீர்திருத்தமும் மாற்றமும் தேவைப்படும்போது இறைவன் தம்மை எந்த வடிவத்திலாவது காண்பித்து மகத்தான மாற்றங்கள் ஏற்பட காரணமாகின்றார். அவரது காட்சிகளால் தனிமனிதர் மற்றும் சமூகத்தின் மனப்போக்கும் வாழ்க்கை முறையும் அடியோடு மாறி மறுமலர்ச்சி ஏற்படுவதை வரலாற்று ஏடுகள் பதிவு செய்து வருகின்றன. இயேசுவின் தாய் அன்னை மரியாவும் உலகின் பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட மக்களுக்கு காட்சி கொடுத்து மக்களின் வாழ்வில் நல்மாற்றம் ஏற்படச் செய்துள்ளார். இப்படி அன்னை மரியாவின் காட்சியால் மனம் மாறியவர் ரோம் நகரின் புரூனோ கொர்னாக்கியோலா. 1913ஆம் ஆண்டு மே 9 ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்த புரூனோ கத்தோலிக்க மறைக்கல்வியை மிகச் சிறிதளவே பெற்றிருந்தார். அவரது பெற்றோரும் நல்ல கத்தோலிக்கராக வாழவில்லை. இத்தாலிய அரசின் சட்டப்படி இராணுவச் சேவையை முடித்த பின்னர் தனது 23வது வயதில் யோலாந்தா லோ காத்தோ என்ற பெண்ணை மணந்தார். நிறைய பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் ஸ்பானிய உள்நாட்டுச் சண்டையில் தேசியவாதிகளின் பக்கம் சேர்ந்து போரிட ஆசைப்பட்டார். எனவே திருமணமான சில மாதங்களிலேயே மனைவியை விட்டுவிட்டு ஸ்பெயின் சென்று போரில் ஈடுபட்டார். அங்கு கத்தோலிக்க விசுவாசத்தை முழுவதும் இழந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிரிந்த கிறிஸ்தவ சபையில் சேர்ந்தார். அச்சபையைச் சார்ந்த ஜெர்மானியர் ஒருவர் உலகின் அனைத்து தீமைகளுக்கும் திருத்தந்தையர் ஆட்சிதான் காரணம் என்ற தீய எண்ணத்தை புருனோவின் மனதில் ஆழமாக விதைத்தார். இதை கேட்ட புருனோவுக்கு திரு அவை மீது கடும் வெறுப்பு ஏற்பட்டது. திருத்தந்தையை கொல்வதற்கும் அவர் சபதம் எடுத்தார். இது ஒரு முட்டாள்தனமான அச்சுறுத்தல் இல்லை என்பதை எண்பிப்பதற்காக ஸ்பெயினில் ஒரு பட்டாக்கத்தியையும் வாங்கினார்.
அதன் மீது திருத்தந்தைக்கு மரணம் என்ற வார்த்தைகளை எழுதி வைத்தார். 1939ஆம் ஆண்டில் ரோம் திரும்பினார் புரூனோ. ஆனால் புரூனோவின் மனைவி யோலாந்தா நல்ல கத்தோலிக்கராக வாழ்ந்து வந்தார். அதனை சகித்துக் கொள்ள முடியாத புரூனோ கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் மனைவியை அடிக்கடி அடிப்பார். பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்வதை தடுத்தார். பின்னர் ரோமில் உள்ள புராட்டஸ்டாண்ட் அட்வென்டிஸ்ட் சபையில் சேர்வதற்கு முடிவு செய்து அவரது மனைவியையும் அச்சபையில் சேருமாறு வற்புறுத்தினார். இவரது இம்சை தாங்க முடியாத யோலாந்தா அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார். புரூனோ முதலில் 9 மாதங்களுக்கு இயேசுவின் திரு இதயத்திற்கு முதல் வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை செய்ய வேண்டும் என்பதே அது. அதில் புரூனோவை கடவுள் மனம் மாற்றிவிடுவார் என்று ஆழமாக நம்பினார் யோலாந்தா. ஆனால் அந்த பக்தி முயற்சி முடிந்த 9வது மாதத்தின் முடிவில் புரூனோ அட்வென்டிஸ்ட் கிறிஸ்துவ சபையில் சேருவதில் உறுதியாக இருந்தார். அவரது மனைவி அம்முடிவை ஏற்கவில்லை. புரூனோ தம்பதியருக்கு 10 வயதில் இசோலா என்ற மகளும், 7 வயதில் கார்லோ, 4 வயதில் ஜான்ஃபிராங்கோ என 2 மகன்களும் இருந்தனர். ஒரு நாள் த்ரே ஃபொந்தானே பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் பிள்ளைகளை விளையாடச் சொல்லிவிட்டு கத்தோலிக்கத்திற்கு எதிரான அன்னை மரியாவிற்கு எதிரான உரைகள் ஆற்றுவதற்கு சிந்தித்துக் கொண்டிருந்தார் புரூனோ. புரூனோவின் கார்லோ என்ற 7 வயது மகன் புரூனோவிடம், அப்பா, எனது பந்து தொலைந்துவிட்டது, எடுத்துக் கொடுங்கள் எனக் கேட்க, அவரும் கார்லோவோடு சேர்ந்து பந்தை தேடிச் சென்றார். அப்போது ஓர் இருண்ட குகையின் முகப்பில் அவரது இளைய மகனான 4 வயது ஜான்ஃபிராங்கோ முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பியபடி ஏதோ உயிருள்ள ஒருவரிடம் பேசுவது போன்று அழகான பெண், அழகான பெண் என உச்சரித்துக் கொண்டிருந்தான். தனது மற்ற 2 பிள்ளைகளான ஈசோலா மற்றும் கார்லோவிடம் இதற்கு விளக்கம் கேட்டார். ஒரு சில நிமிடங்களில் அவ்விருவரும் முழங்காலிட்டு கைகளை கூப்பினர். அதே காட்சியால் அவர்களும் சூழப்பட்டனர். புரூனோ வாயடைத்து நின்றார். 3 சிறாரும் ஒருமித்த குரலில் அழகான பெண் என்று கத்தினர். புரூனோ அப்பிள்ளைகளை அவ்விடத்திலிருந்து தூக்க முயற்சித்தார். ஆனால் பிசினால் தரையோடு ஒட்டப்பட்டவர்கள் போன்று அவர்களை தூக்க முடியவில்லை. பயத்தால் மிரண்டு நின்ற புரூனோவும் அந்த விண்ணகக் காட்சியால் ஆட்கொள்ளப்பட்டார். புரூனோவின் கண்கள் ஒளியால் சூழப்பட்டிருந்தன. அவரது ஆவி உடலை விட்டு பிரிந்தது போன்று அவரது உடல் லேசாக இருப்பதை உணர்ந்தார். சிறிது நேரம் கண் பார்வையை இழந்திருந்து மீண்டும் பார்வை பெற்று பார்த்தபோது அக்குகைக்குள் வார்த்தையால் விவரிக்க முடியாத அழகுடன் ஒளிமிகுந்த பெண் ஒருவரை பார்த்தார். அப்பெண்ணின் தலை பளிச்சிடும் பொன்னிற ஒளியால் நிறைந்திருந்தது. தலைமுடி கருப்பாகவும் அங்கி ஒளிரும் வெண்மை நிறத்திலும் இருந்தன. இடைக்கச்சை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது. பச்சை நிற மேலாடையையும் அப்பெண் அணிந்திருந்தார். காலணி அணியாத பாதங்கள் ஒரு கருப்பு துணிமேல் இருந்தன. அத்துணியில் சிதைத்து நொறுக்கப்பட்ட சிலுவையும் இருந்தது. வெண்மை, இளஞ்சிவப்பு, பச்சை ஆகிய 3 நிறங்களும் புரூனோவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தன. அப்பெண்ணின் முகம் தாய்க்குரிய கனிவுடன் இருந்தாலும் அவ்வப்போது கவலையாகவும் தெரிந்தது. அந்த பெண்ணாகிய அன்னை மரியா புரூனோவிடம் மெதுவாக ஏறக்குறைய 1 மணி 20 நிமிட நேரம் பேசினார். நானே திருவழிப்பாட்டின் கன்னிமரியா, நான் 3 இறைவனோடு தொடர்பு கொண்டவர். நீ என்னை வெறித்தனமாய் துன்புறுத்தினாய். அதை நிறுத்துவதற்கான நேரம் இது. இப்பூமியில் விண்ணகத்தின் அடையாளமாக இருக்கும் திரு அவையில் வந்து சேர். கடவுளின் வாக்குறுதி மாறாமல் அப்படியே என்றும் இருக்கும். உனது மனைவியின் தூண்டுதலில் இயேசுவின் திரு இதயத்திற்கு 9 மாதங்கள் நீ செய்த பக்தி முயற்சி உன்னை காப்பாற்றியுள்ளது. இறை கோட்பாடுகளின்படி வாழ். கிறிஸ்தவத்தை நடைமுறைப்படுத்து. விசுவாசத்தை வாழ். நீ நம்பிக்கை மற்றும் அன்போடு சொல்லும் அருள்நிறை மரியே என்ற ஜெபங்கள் தங்க ஈட்டிகள் போன்று இயேசுவின் திரு இதயத்திற்கு நேரடியாகச் செல்லும். அதிகமாக ஜெபி. பாவிகள், நம்பிக்கையற்றவர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக ஜெபமாலை சொல். இக்குகை இருக்கும் பாவம் நிறைந்த இடத்தில் பாவிகள் மற்றும் நம்பிக்கையற்றவர்கள் மனம் மாறுவதற்கு புதுமைகள் செய்வேன். நீ திருத்தந்தையிடம் சென்று நான் கூறியவற்றை சொல் என்று அன்னை மரியா புரூனோவிடம் பேசிய பின்னர் அவர்களைப் பார்த்து புன்முறுவலுடன் சுவர் பக்கமாக திரும்பி மறைந்தார். அவ்விடத்தில் புரூனோ தனது வீட்டுச் சாவியால் எழுதி வைத்தார்.
1947 ஆண்டு ஏப்ரல் 12 இக்குகையில் திருவெளிப்பாடு அன்னை மரியா பிரிந்த கிறிஸ்துவ சபையின் புரூனோ கொர்னாக்கியோலோவுக்கு தோன்றினார் என்பதாக அது இருந்தது. வீட்டுக்குச் சென்றதும் அவர்களிடமிருந்து நறுமணம் வந்ததை அவர்களின் தாய் உணர்ந்தார். அப்பிள்ளைகள் அங்கு நடந்ததை அனைவருக்கும் அறிவித்தனர். புரூனோவும் இரவில் தனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார். ஓர் அருள்பணியாளரின் ஆலோசனையின்படி அவர் கத்தோலிக்கரானார். அச்செய்தி எங்கும் பரவியது. மக்களும் அவ்விடத்திற்கு திருப்பயணம் வரத் தொடங்கினர். 1947 ஆண்டு அக்டோபர் 5 திருவெளிப்பாடு அன்னை மரியாவின் திருவுருவத்தை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் ஆசீர்வதித்தார். வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்திலிருந்து திரேஃபொந்தானை வரை மக்கள் பவனியாக எடுத்துச் சென்றனர். இது நடந்து ஈராண்டுகள் கழித்து 1950 ஆண்டில் புனித ஆண்டு தொடங்குவதன் ஒரு பகுதியாக 1949 ஆண்டு டிசம்பர் 9 திருத்தந்தையின் சிற்றாலயத்தில் ஜெபமாலை சொல்வதற்காக புரூனோவை அழைத்தார் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர். 1986 ஆண்டு வரை அன்னை மரியா புரூனோவுக்கு 28 தடவைகள் காட்சி கொடுத்ததாக அவரே சொல்லியிருக்கின்றார். திருத்தந்தையை கொல்வதற்காக வைத்திருந்த பட்டாக்கத்தியையும் திருத்தந்தையிடம் அவர் கொடுத்துவிட்டார். புனித பவுலின் தலை வெட்டப்பட்ட வேளையில் அத்தலை 3 முறை துள்ளி குதித்ததாகவும் அந்த 3 இடங்களிலும் நீரூற்று வந்ததாகவும் பாரம்பரியம் கூறுகின்றது. அந்த 3 நீரூற்று இடம் சாலைக்கு ஒரு பக்கத்திலும் திருவெளிப்பாடு மாதா திருத்தலம் சாலைக்கு மறுபக்கத்திலும் உள்ளன. ரோம் திருவெளிப்பாடு அன்னை மரியா திருத்தலத்திற்கு தினமும் பல்வேறு மக்கள் மத நாடு வேறுபாடின்றி செல்கின்றனர். இன்றைய அன்னை ஓர் அதிசயம் நிகழ்ச்சியில் ரோம் நகரின் திருவெளிப்பாடு அன்னை மரியா குறித்து உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பெந்தகோஸ்து நாளுக்கு பின் தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் திரு அவையானது நம்பிக்கை, மகிழ்ச்சி, துணிவு போன்றவற்றை அறிக்கையிட்டு வரலாற்றில் தனது பயணத்தை தொடர்கின்றது என்றும் இத்தகைய பெரும் முயற்சியில் திருப்பீட மறைப்பணி சங்கங்களின் பங்கு அளவிடற்கரியது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 22 வியாழன் அன்று வத்திக்கானில் உள்ள கிளெமென்டீனா அறையில் திருப்பீட மறைப்பணிச் சங்கங்களின் பன்னாட்டு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் சிறப்பிக்கப்படும்
உலக மறைப்பணி ஞாயிறுக்கான சிறப்பு முயற்சிகளுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 120க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து கூடிவந்த அனைவரையும் வரவேற்ற திருத்தந்தை அவர்கள் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அவர்கள் அளித்து வரும் இன்றியமையாத பணிக்காக தனது நன்றியினையும் தெரிவித்தார். கிறிஸ்துவின் உடலின் உறுப்பினர்களாக நாம் பெறும் ஒற்றுமையை புரிந்து கொள்வது என்பது திரு அவை நற்செய்தி பணியின் உலகளாவிய பரிமாணத்திற்கு நம்மை திறக்கிறது என்றும், ஒவ்வொரு நாடு மற்றும் மக்களுடன் கடவுளாகிய இயேசுவை பற்றிய ஒப்பற்ற செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நமது தனிப்பட்ட தள திரு அவைகள் மறை மாவட்டங்கள் மற்றும் நாடுகளின் எல்லைகளை கடந்து செல்ல நாம் தூண்டப்படுகின்றோம் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்வும் திருத்தூது பணியும் திரு அவைக்கு மிகுந்த பலனை தந்தது, தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றது என்றும், அவரது வாழ்வு திராட்சை கொடியுடன் இணைந்த கிளை போல இயேசுவின் வாழ்க்கையுடன் இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்றும் கூறினார் கர்தினால் ரோலண்ட் மக்ரிகாஸ். மே 21 புதன்கிழமை மாலை ரோம் மேரி மேஜர் பெருங்கோவிலில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 30ஆம் நாள் நினைவு திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். ரோம் மேரி மேஜர் பெருங்கோவிலின் தலைமை பணியாளரும் லித்துவேனிய நாட்டை சார்ந்தவருமான கர்தினால் ரோலண்ட் மக்ரிகாஸ், இறை மக்களுக்கான பணியில் ஓர் அருள் பணியாளராக, இயேசு சபை துறவியாக, ஆயராக, திருத்தந்தையாக தனது வாழ்வை நிறைவாக வாழ்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் மற்றும் உலக மக்களின் அன்பான அரவணைப்பினை பெற்று அன்னை மரியா பெருங்கோவிலில் இளைப்பாறுதல் பெறுகின்றார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மக்ரிகாஸ். 12 ஆண்டுகளாக முழு திரு அவையை வெவ்வேறு வழிகளில் தனது பொருளுள்ள செயல்பாடுகள், ஞானமுள்ள வார்த்தைகள், ஒளி நிறைந்த புன்னகை போன்றவற்றின் வழியாக வழிநடத்தி கடவுளின் நெருக்கம், மென்மை மற்றும் இரக்கத்தை நாம் அனுபவிக்க உதவினார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மக்ரிகாஸ். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் முன் தோன்றி வழங்கிய முதல் உரையிலும் அதனைத் தொடர்ந்த உரைகளிலும் அமைதிக்கான விண்ணப்பத்தை அதிகமாக வலியுறுத்தி வருகின்றார் என்றும், இது மக்கள் இதயத்தில் எதிர்நோக்கினை உருவாக்கியுள்ளது என்றும் எடுத்துரைத்தார் ஆயர் நிக்கோலாஸ் ஜென்னாத். மே 22 வியாழனன்று புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணலின் போது இவ்வாறு கூறிய ரஷ்யாவின் மோஸ்கா உயர் மறைமாவட்ட துணை ஆயர் நிக்கோலாஸ் ஜென்னாத் அவர்கள், ஆயுதங்களை அமைதிப்படுத்துவதற்கான திருத்தந்தையின் அழைப்பு மிக முக்கியமானது என்றும் எடுத்துரைத்தார். திருத்தந்தையாக பணியேற்கும் திருப்பலி நிகழ்வில் ஆற்றிய மறையுரையின் போது ஏறக்குறைய 8 முறையாவது ஒன்றிப்பு என்ற வார்த்தையை திருத்தந்தை அவர்கள் பயன்படுத்தினார் என்று எடுத்துரைத்த ஆயர் ஜென்னாத் அவர்கள், திரு அவைக்கு மட்டுமல்லாது அகில உலக முழு திரு அவைக்கும் ஒரு முக்கியமான அறிவுரையாக இது திகழ்கின்றது என்றும் கூறினார். சமூக நீதி என்பது இந்தோனேஷியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று என்றும், திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் வழிமுறையை பின்பற்றி புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ சமூக நீதியில் தனது கவனத்தையும் செயல்பாட்டையும் வைத்து செயல்படுகின்றார் என்றும் கூறினார் அருள்பணி அல்போன்சூஸ் விதி விரியாவன். மே 21 புதன்கிழமை ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய நேர்காணலில் இந்தோனேஷிய தள திரு அவை புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். திருப்பீட மறைப்பணி செயல்பாடுகளுக்கான இந்தோனேஷிய இயக்குனர் அருள்பணி அல்போன்சூஸ் விதிவிர்யாவன். வேகமாக மாறிவரும் சமூகத்தில் இந்தோனேஷிய கத்தோலிக்க தள திரு அவையானது அதன் பணியை புரிந்து கொண்டு விரிவுபடுத்த வேண்டும் என்றும், சமூக நீதியை பிரதிபலிக்க தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் அருள்பணி அல்போன்சூஸ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.